இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. ராகுல் காந்தி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நடந்த பார்லிமெண்ட் அந்த கலர் பாம் குண்டு வீச்சு அந்த ஸ்ப்ரேயில் இந்த விஷயத்தை வேறு மாதிரி அணுகணும். நாட்டில் இளைஞர்கள் விரக்தியில் இருக்கா, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கா, இதுதான் மோடி ஆட்சி கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு இதை இந்த கவர்மெண்ட்டோட ரிலேட் பண்ணி ஒரு விமர்சனத்தை அவர் வச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாராளுமன்ற அத்துமீறல் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஆட்சினால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கா, அதனால கோவமா இப்படி விஷயங்கள் நடக்குதுங்கிறத கவர்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல 2-3 விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட், பார்லிமெண்ட்ல அட்டாக் பண்ணது தப்பு. அது ராகுல் காந்தியும் ஒத்துக்கிறாரு, ரைட்டா? பார்லிமெண்ட்ல அவங்க அத்துமீறி வந்தது தப்பு. அதுக்கு அவங்களுக்கு தண்டனை, உரிய தண்டனை கொடுக்கணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. பட் ஏன் வந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்றதை கேட்போம். ஒருத்தர் இந்த விவசாயி போராட்டத்தில் இருந்தவர், ஒரு லேடி. நீங்கள் விவசாயி வருமானத்தை ரெட்டிப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இன்னைக்கு ரெட்டிக்கலை. இது நார்த் இந்தியா ப்ராப்ளம் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ப்ராப்ளம் இது. ஏன்னா சில பேர் வந்தவங்க கர்நாடகாலேருந்து வந்தாங்க. மைசூர் எம்பி தான் பர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஆமா. ஸோ ஏன்னா அந்த பையனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த பையனோட அப்பாவும் அது தப்புங்கிறாரு. ஆனால் என்ன சொல்றாருன்னா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவன் அக்ரிகல்ச்சர் லேபர் பண்றான். இன்ஜினியரிங் என்ன ஆசையோட படிச்சிருப்பான் அந்த பையன், கடைசியில் அவனை கொண்டு போய் விவசாயத்துல அக்ரிகல்ச்சர் லேபர் பண்ற அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம ஆயிட்டான். அந்த அப்பா சொல்றாரு, அந்த பையன் சொல்ல வேண்டாம், அந்த அப்பாவே சொல்றாரு, இருந்தாலும் என் பையனை தண்டனை கொடுங்கிறாரு. என் பையன் தண்டனை கொடுங்க, என் பையன் ஜெயிலுக்கு போனோம், அவன் பண்ணது தப்புங்கிறாரு. பட் அந்த பையன் என்ன பண்றான்னு, டிகிரி படிச்சுட்டு இதுல கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் ஃபார்ம்ல. இந்தியா ஃபுல்லா இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவன் ஸ்விக்கி வேலை பண்ணிட்டு இருக்கான், ஜொமேட்டோ வேலை பண்ணிட்டு இருக்கான், ஊபர் வேலை பண்ணிட்டு இருக்கான். அப்போ எதுக்கு நீங்க 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பணத்தை கட்டிட்டு கடனை வாங்கி படிச்சுட்டு நீங்க போய் ஊபர் வேலையும் ஜொமேட்டோ வேலையும் பண்றதுக்காக படிச்சீங்க? நீங்களே நான் என்ன கேட்குறேன், இங்க பாக்குறச்ச நீங்க ஊபர்லையும் ஜொமேட்டோலையும் ஆர்டர் பண்றச்ச தம்பி என்ன படிச்சிருக்குன்னு நீங்க கேளுங்களேன். வேற வேலை வாய்ப்பு இல்லாதனால தானே அந்த வேலையை பார்க்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம்ல நீங்க பயங்கரமா எதிர்காலத்தை காமிச்சிருக்கீங்க, ஆசையை காமிச்சிருக்கிறீங்க. இப்போ டிவியில ஒரு சீரியல் பார்க்குறான், ஒரு சினிமா பார்க்குறான்னா, அவன் பார்க்குற வாழ்க்கை, அவன் இருக்கிற வாழ்க்கையும் அவன் பார்க்குற வாழ்க்கையும் வேறையா இருக்கு. ஆமா ஆமா. நீங்க சினிமாவில் பெரிய எக்ஸ்பர்ட்டு. நீங்க சினிமாவில் காட்டுற வாழ்க்கையும் இன்னைக்கு நான் நடுத்தர குடும்பம் இந்தியாவில் நடத்துகிற வாழ்க்கையும் ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ டிவியில அந்த சினிமாவில் பார்க்கறது உண்மைன்னு அவன் ஏன் நம்பக்கூடாது? அவனை தூண்டி விடுது, டெஃபினட்டா தூண்டி விடுது. இப்ப லீடிங் ஆக்ட்ரஸ் ஒரு லேடி, இப்ப தமிழ்ல ஒரு பெரிய ஆக்ட்ரஸா இருந்தவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. சினிமா ரியல் இல்லைன்னு புரியறதுக்கு அவங்களுக்கு சினிமாலேன்னு வெளில அவங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போறத மற்ற பெண்களை பார்த்த அப்புறம்தான் சினிமால நடக்கிறது உண்மை இல்லைன்னு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுது. இது உள்ளுக்குள்ள நடிச்சவங்களுக்கே இந்த லெவல்னா, அப்ப டிவியில பாக்குறவன் என்ன நினைப்பான், சினிமால பாக்குறவன் என்ன நினைப்பான்? அப்ப அந்த ஆசை அவனுக்கும் இருக்கும்ல. நீங்க பெரிய பெரிய காரு, பெரிய பைக்கு இதெல்லாம் ஓட்டுறச்ச எனக்கே அது கிடைக்கூடாதுன்னு அவனுக்கு தோணுமா, தோணாத? ஆமா, நானும் இந்த உலகத்துல வாழதானே வந்திருக்கேன், எனக்கு மட்டும் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அது ஏன் என்னையா இந்த ஆளு பாரு, உட்காந்துட்டு டெய்லி கார்த்தால உட்காந்து பேசிட்டு போறான், அவனுக்கு யூடியூப்ல இவ்வளவு காசு வருது, எனக்கு ஏன் வரக்கூடாது? என்னை பார்த்து கூட நிறைய பேர் காய்வாங்க. எனக்கு கணக்கே போட்டு அமைச்சிருக்காங்க, டெய்லி இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க, இவ்வளவு புஸ்தகம் நீங்க விற்பீங்க அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு இருக்கிற ஆதங்கம் அது மாதிரி. நான் அவனை தப்பு சொல்லலை, ஏன்னா வாழ்க்கை தானே காட்டுது. அவன் முன்னையாவது சினிமா எப்பவாவது ஒரு வாட்டி பார்த்தான், இப்ப டெய்லி யூடியூப்ல தானே பாக்குறான். அவன் அந்த கிளாமர் வேர்ல்டு தானே சார் பாக்குறான். ஆனா ரியாலிட்டி என்ன? இன்ஜினியரிங் படிச்சு வந்தா வேலை இல்லை இந்த வருஷம். அப்ப வீட்டுல என்ன சொல்லுவாங்க, என்ன தருதலன்னு தானே சொல்லுவாங்க. இப்போ ஒரு பையன் வேலைக்கு போலன்னு வச்சுங்க, டிகிரி வாங்கிட்டு வீட்டுல கொஞ்சுவாங்களா? அப்ப அந்த பையனோட மனநிலை என்ன இருக்குங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. அப்ப எவ்வளவு தூரம் நீங்க புஷ் பண்ணிருந்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல அவன் இறங்கி குதிச்சிருப்பான். அவன் பண்ணது தப்பு தான், பட் நீங்க எந்த லெவல்ல அவனை புஷ் பண்ணியிருந்தா அவன் இறங்கி குதிச்சிருப்பான். அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கிறான்.
இல்லை இந்த இந்த மனநிலைக்கு இளைஞர்களுடைய இந்த அதிருப்திக்கு விரக்திக்கு பொதுவான உலகச் சூழல் இந்திய சூழல் காரணமா, பாஜக ஆட்சியின் பொருளாதார கொள்கை மட்டும் காரணமா? அதை நம்ம எப்படி பார்க்கணும்? சார் நீங்க இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் பண்ணதெல்லாம் பிஎல்ஐ ஸ்கீம்ல தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க. ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் ஸ்கீம். நீங்க பண்றது ஆப்பிள் ஃபோனு. இந்தியாவில் எவ்வளோ பேரால ஆப்பிள் ஃபோன் வாங்க முடியும்? ஒரு ஆப்பிள் கம்பெனியில் 500 பேருக்கு வேலை கொடுக்கணும். 500 பேர் 1000 பேருக்கு வேலை கொடுப்பீங்க சார். ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர், ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் பேர் வராங்க நீங்க வேலைக்கு. ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் பேர் வேலைக்கு வரான். ஆல்ரெடி படித்தவன்லேயே இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது படித்தவங்க வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணிடும். அதை பற்றிலாம் இந்த கவர்மெண்ட் எங்கே பேசுது? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 10 வருஷம் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க ஜீனா, 10 வருஷம் கழிச்சு டாக்டர் முக்கால்வாசி டாக்டருக்கு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா ஏஐ மூலமாகவே முக்கால்வாசி என்ன வியாதி நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ நான் எக்ஸ்ரேயை பார்த்து எனக்கு கையில் ஃப்ராக்சராக இருக்கான்னு இல்லையான்னு நீங்கள் ஒரு டாக்டரை சொல்லிட்டு இருக்காரு. நாளைக்கு கம்ப்யூட்டர் சொல்லும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? அதுக்கு என்ன பாலிசின்னு தான் கேட்குறோம். நாங்கள் டெக்னாலஜியை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. இப்போ டெக்னாலஜிங்களை தடுத்த முடியாது. இப்போ நான் உங்களுக்கே சொல்கிறேன், இப்போ நீங்கள் கடைசியாக இப்போ பேங்க் பிரான்ச்சுக்கு போனீங்க? நினைவில்லை. பெரும்பாலும் கார்டு, நம்ம ஏடிஎம் கார்டு தான் அடிக்கடி போகிறோம். ஏடிஎம்க்கு தான் அடிக்கடி போகிறோம். கடைசியாக எப்போ போனீங்க? யோசிச்சு சொல்லுங்க. இந்த ஒரு முறை இந்த கிரெடிட் கார்டு இஷ்யூ எஸ்பிஐக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு இருக்கும். அப்போ பேங்க் பிரான்ச் எதுக்கு இருக்கும்? ஸோ இந்த பேங்க் பிரான்ச்சுங்கிற வேலையே போயிடும். நான் பேங்க்கு கேஷ் எடுத்துகிட்டு போக மாட்டேன். காசு போனால் ஏடிஎம்ல எடுத்துப்பேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா நான் கூகுள் பே பண்ணிவிடுவேன், இல்லாட்டா ஃபோன்பே பண்ணிவிடுவேன், எனக்கு கார்டில் பேமெண்ட் பண்ணிவிடுவேன். ஒரு மனுஷன் எதுக்கு பேங்க்குக்கு போவான்? நான் லோன் ஒன்றா அப்ளை பண்ணால் எனக்கு கம்ப்யூட்டரே லோன் கொடுத்துரும். அப்போ நான் எதுக்கு பிரான்ச்சுக்கு போகணும்? அப்போ அவ்வளோ பேங்க்கு தேவைப்படுமா? 10 வருஷம் கழிச்சு அவ்வளோ பிரான்ச் தேவைப்படுமா? பேங்க்கில் அவ்வளோ பேர் வேலையாக இருப்பாங்களா? இப்போ பெரிய பெரிய கடை பார்க்குறீங்க, மால் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜீவா, நீங்கள் சின்ன வயசில் போய் கேசட் வாங்கியிருப்பீங்க. நீங்க வாங்கினீங்களான்னு தெரியாது. வீடியோ ஆடியோ கேசட் வாங்கியிருப்பீங்க. பாட்டு வாங்கியிருக்கேன். கேசட், அந்த டேப் கேசட் வாங்கியிருக்கேன். சினிமா கேசட், பாட்டு. எங்க வாங்கினீங்க? எங்க வாங்கினீங்க? கடையில போய் வாங்கினீங்க. இப்ப அந்த கடை எங்க இருக்கு? கிடையாது. சிடி, திருட்டு சிடி வாங்கி பார்த்துருக்கோம்ல நம்ம எல்லாம். இப்ப இந்த சிடி எங்க இருக்கு? சிடி கடையெல்லாம் என்னாச்சு? ஸோ கேட்டகரி ஆஃப்டர் கேட்டகரி உங்களுக்கு பிஸ்னஸே கம்ப்ளீட்டா மாறுது ஜீவா. அப்போ பசங்களுக்கு எங்க வேலை கிடைக்கும்? அதுதான் நாங்க கேட்குறோம். நீங்க அந்த பாலிசியை என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அட்லீஸ்ட் சவுத்லயாவது படிச்சிருக்கான், நீங்க ஐடின்னு சொல்லலாம். நார்த்ல அவனுக்கு என்ன வேலை கொடுப்பீங்க? ஆர்மிலியா? முன்னெல்லாம் ஆர்மிலியாவது உள்ள பூந்துட்டானா 15 வருஷம் இருப்பான். இப்ப 4 வருஷத்துல வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறீங்க ஆர்மியில. நீங்க இதான் நான் சொல்றேன். இதுக்கு நீங்க இதை மிட்டிகேட் பண்றதுக்கு என்ன பண்ண போறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் வைத்த விமர்சனங்கள், வரப்போகிற அபாயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ஒரு சந்தை பொருளாதாரத்தினுடைய விளைவு தான், மார்க்கெட் எக்கானமியினுடைய விளைவு தான். ஸோ இதற்கு, இந்த கொள்கைக்கு நம்ம மாற்று, இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கணும், இதற்கு இது பண்ணிய மிக்சடு எக்கனாமிங்கிற மாதிரி நேரு கொண்டு வந்தாரு, அந்த மாதிரி கொண்டு போக போகிறோமா, இல்லை வேறு சில பொருளாதார கொள்கைகள் வைத்திருக்கிறோமா? இது மாதிரி காட்டும். இது மாதிரி நாங்க பேசுறவனே இங்க தேச துரோகின்னு சொல்லிடுறீங்கல்ல. இப்ப நான் இதை பேசினாலே நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. நீங்க கேட்டு அதுக்கப்புறம் தானே மாற்று முடிவு எடுக்கிறது. இப்ப ராஜன் இதை தான் பேசுறாரு. இதை நான் ஏன் கொண்டு வந்தேன்னா, ராஜன் இதை தான் பேசுறாரு. ராஜன் இதை பேசினா ராஜனை துரோகின்னுறீங்களே நீங்க. நீங்க நான் ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு வியூ பாயிண்ட் சொன்னாலே நீ தேச துரோகினா? ஒரு டெமோக்ரஸி ஜனநாயகத்துல இன்னொருத்த என்ன சொல்றான்னு நீங்க கேட்கணும்ல. அந்த அந்த தன்மைங்கிறப்ப குறையுறது ரொம்ப ஆபத்தா நீங்க பாக்குறீங்க. இதைதான் நாங்க சொல்ல வரோம். இதைதான் அவர் சொல்ல வர. இல்லை, ராகுல் காந்தி சொல்வது என்னால் புரிந்து கொள்ள முடியுது. இப்போ ராகுல் காந்தி எப்படி காங்கிரஸ் கட்சியில் உள்ள பழமைவாத ஃபண்டமெண்டல் லீடர்ஸ், நீங்களே சொன்னீங்க சில பேர் கொஞ்சம் சாஃப்ட் இந்துத்துவாவாக இருக்கிறாங்க, ராகுல் காந்தி அளவுக்கு இல்லை, வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்லாம் சொன்னீங்க. அதே மாதிரி பொருளாதார கொள்கைகளையும் இப்போ காங்கிரஸ் கட்சி இந்த தன்மையிலிருந்து எந்த விதத்தில் மாறுபட்டு சிந்திக்கும்? அதாவது இப்போ மோடி மீதுமே முழுக்க ஒரு கிரானிக் கேபிட்டலிஸ்ட்டை, ஒரு முதலாளித்துவ பாதையில் இருக்கிறாங்க,
முதலாளிகள் கையில் நாட்டை கொடுக்குறாங்கங்கிற விமர்சனம் தான் வருது. இதிலிருந்து மாறுபட்டு தான் காங்கிரஸ் கட்சி அடுத்த ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பொருளாதார கொள்கையில் எக்கனாமிக் பாலிசிலேருந்து மாறுபட்டு தான் சிந்திக்குமா? இந்த கேபிட்டலிஸ்ட் தாட் மார்க்கெட் எக்கனாமிக்லேருந்து மாறுபட்டு 10 வருஷத்துலையுமே நாங்கள் ஆட்சியில் இந்த 10 வருஷத்தை ஒரு அதானிட்ட நாட்டை கொடுத்தோன்னு யாரும் சொல்ல முடியாது. மன்மோகன் சிங் ஏதோ ஒரு கேபிட்டலிஸ்டுக்கு வேலை செஞ்சாருன்னு யாருமே சொன்னது கிடையாது. ஸோ எங்களோட மூமெண்ட்டே வேற. அதனால்தான் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, 20% ஆஃப் தி கடைசி 20% ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு தினம் மாசம் 6000 ரூபாய் பணம் போடுறோங்கிறது தான் பேச்சே. ஒருத்தன் இப்போ ஸ்விக்கியில் வேலை செய்கிறான்னா அவனுக்கு மாதம் 6000 ரூபாய் வீட்டுக்கு வந்தால் ஒரு அளவுக்காவது வரி தீரும். நான் ஃபுல்லாக சாப்பிட முடியும்னு சொல்லலை, பட் ரேஷனும் 6000 ரூபாய் வந்தால் ஒரு அளவு வரி தீரும். அவனால் ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணலான்னு யோசனை செய்யலாம். இந்த கடைசி பாப்புலேஷனில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற கடைசி 20%க்கு 100 பேரில் 20 பேர், கடைசியில் இருக்கிற 20 பேருக்கு 6000 ரூபாய் மாதங்கிறது போடணுங்கிறது தான் ராகுல் காந்தியோட ஐடியா. யூனிவர்சல் பேசிக் இன்கம். ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு அட்லீஸ்ட் 75,000 ரூபாய் வருமானம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பேசிக் ஐடியா. அங்கே தான் காங்கிரஸுக்கும் மோடிக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். அப்போ பொருளாதார கொள்கையிலிருந்து பாஜகவிடமிருந்து காங்கிரஸ் பொருளாதார கொள்கையிலையும் முற்றிலும் வேறுபடுது. எக்கனாமிக் பாலிசியும் டிஃப்ரெண்ட். நாங்கள் போன வாட்டி எலெக்ஷனில் போட்டது தானே நான் சொன்னேன். எங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு இதுக்கு சொல்லுவாருன்னு நான் சொல்லலை. போன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்னது தானே திரும்பி சொல்கிறேன் நான். கண்டிப்பாக பேரோட பெறுதல் ராகுல் காந்தி அவர்களுடைய புரிதல் என்னன்னா, திமுக காங்கிரஸும் பிஜேபி ஒண்ணுதாங்க, வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாதுன்னு பல பேர் பேசுவாங்க. காங்கிரஸுங்கிறது வேற கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறேன் நான். கண்டிப்பாக இன்றைய பொருளாதார கொள்கை அது ஒரு முதலாளித்துவ வலதுசாரி கொள்கை என்று விமர்சிக்கப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்த கொள்கையிலிருந்து எந்த நுட்பமான புள்ளியில் வேறுபடுகிறது? தங்களுடைய தன்மை என்ன? இவர்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? இவர்கள் ஒரு தனி முதலாளிகளை உருவாக்குகிறார்கள், நாங்கள் அப்படி உருவாக்கலை, எங்களுடைய கேபிட்டலிஸ்ட் பாலிசிங்கிறது என்பது வேறு அப்படிங்கிறத புரிய வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நாடு போகிற போக்கில் ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்குதுங்கிறத ரொம்ப உதாரணங்களுடன் சொன்னீங்க. படித்த இளைஞர்கள் என்ன ஆகிறாங்க, ஏன் ஒரு மாதிரியான அதிருப்திக்கு ஆறாங்க, இந்த மாதிரி நாடாளுமன்றத்துக்குள்ளே அத்துமீற வேண்டிய அவசியம் என்ன, அந்த விரக்திக்கு என்ன காரணம், அதற்கும் இந்த ஆட்சியின் பொருளாதார கொள்கைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து ஒரு அரசியல் பார்வையாளராக மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதார வல்லுநராகவும் நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு மக்களுக்கு விரிவாக எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.